திருப்பதின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது ஒன்று நம்ம வெங்கடாச்சலபதி ஞாபகத்துக்கு வரோம், அப்படின்னா நம்ம திருப்பதி லட்டு ஞாபகத்துக்கு வருங்க. ஆனால் திருப்பதி போகிற ட்ரெயின்னு சொன்னால் பெரும்பான்மையான மக்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது சென்னையிலேருந்து திருப்பதி போகக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ். அந்த வண்டி தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வண்டி வந்து ஒரு டிமாண்டிங்கான ஒரு வண்டி, ஒரு பட்ஜெட்டான ஒரு வண்டிங்க. அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் 20, 2025 சென்னையிலேருந்து திருப்பதிக்கு வந்துட்டு எல்ஹெச்பி கோச்சா புது கோச்சா மாற்ற போகிறாங்க. புதுசாக பழசெல்லாம் தெரில, ஸோ வந்து சொல்கிறேன். ஆனால் எல்ஹெச்பி கோச் நாளைக்கு வந்து மாற்ற போகிறாங்க. அதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம பொள்ளாச்சியிலேருந்து நம்ம சென்னை போயிட்டு அங்கேருந்து நம்ம நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம திருப்பதி நோக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்ஹெச்பி கொடுப்பாங்க நம்புகிறேன். ஏன்னா வந்து பல டைம் இந்த மாதிரி நம்மளுக்கு போய் வந்து நிறைய ஏமாற்றங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நாளைக்கு தான் அப்படின்ட்டு. அங்கே போனால் தான் தெரியுங்க. ஸோ வெல்கம் பேக் டு மதன் சேனி. என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு சூப்பரான டிஜிட்டல் பயணம் தயாராங்க மக்களே. இப்போ நம்ம பொள்ளாச்சியில் நம்ம பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே கட் பண்ணுறேன், அப்படியே சென்னையில் பார்க்கலாங்க காலையில். இறங்கியாச்சு மக்களே. ஒரு 4 மணிக்கெலாம் கொண்டாந்து நம்மளை ஷார்ப்பாக வந்து சென்னை சென்ட்ரலில் கொண்டாந்து நம்ம வண்டி சூப்பராக கொண்டாந்து இறக்கி விட்டுருச்சு. பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து அரைவாயிருக்காங்க. நம்மளுடைய சப்தகிரி இன்றைக்கி நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கன்னா பிளாட்ஃபார்ம் 7 இல்லை 6 வந்துட்டு எல்ஹெச்பி கோச்சாக தான் கன்வெர்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டீ இல்லை காஃபி குடிச்சு வந்தாங்க வெளியே போயிட்டு. ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோச்லேயே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே வந்து நம்ம இங்கேயே பண்ணியாச்சு. ஸோ இப்போ நேராக வெளியே போய் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய் நம்ம ஹீரோவை பார்க்கலாம். அப்பா காலையில் நல்லா சுட ஒரு டீ அப்படியே வந்து வாங்கியாச்சுங்க இந்த ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் கிட்ட பக்கத்தில். ஸோ இது குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே போக வேண்டியதான். பிளாட்ஃபார்ம் நம்பர் அதான் 7 தான் சொன்னாங்க. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு வரேன். சூப்பராக இருக்குங்க டீ. 25 ரூபா ஒன்று. பட் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவல். நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்ணியாச்சுங்க நம்ம சப்தகிரி இனாகரில் வந்துட்டு நம்ம எல்ஹெச்பி கோச்சில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணலாம். அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கே தெரியும். சென்னையில் வந்து இந்த பெரிய பில்டிங் முன்னாடி இருக்கும். இந்த பில்டிங் வந்துட்டிங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட்லாம் நீங்கள் லைனாக வாங்கிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மெயின் பில்டிங்கில் கூட உங்களுக்கு வந்துட்டு டிக்கெட் மெஷின் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் டிக்கெட் வாங்கினா வாங்கிக்கோங்க. ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்துக்கோங்க மக்களே. சென்னை சென்ட்ரல் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. ஃபுல்லாக லோக்கல் ட்ரெயினுக்கு போகிறதுக்கான க்ரௌடு. ஏன்னா வந்து உங்களுக்கு அங்கே சூப்பர் ஃபாஸ்ட்டில் எக்ஸ்பிரஸ்லாம் வந்து இறங்கிட்டு சென்னை எக்மோரில் இறங்குறவங்க, சென்ட்ரலில் இறங்குறவங்க, எங்கே இறங்கணும்னாலும் உங்களுக்கு வந்து சபர்பன் ட்ரெயினுக்கு வந்துட்டு இங்கே தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால் வந்து உங்களுக்கு ஆவடி அம்பத்தூர் சைடு போகிறவங்களாம் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக சரியான கூட்டங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் போடுறதுக்கு இன்னும் வந்து டிலே ஆகுங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் பிளாட்ஃபார்ம் 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா 7th பிளாட்ஃபார்ம் போயிடலாம். வண்டி வந்து எப்படி புதுசு நிற்குதா பழசு நிற்குதா அதை பார்க்குறதுக்கு தான் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. புதுசு கொடுத்தாங்கன்னா சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கும். புது ரேக் தாங்க போட்டிருக்காங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி போர்டே வந்து சீரியஸ்லி வேறு லெவலில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து 4 லாங்குவேஜில் இருக்குங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு 4 இதில் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு டவுட்டுங்க, திருப்பதி வந்து ஜங்ஷன் போட்டிருக்கு. ஜங்ஷனா என்ன மக்களே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு 2025ல் உள்ள கோச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கிற அன்ரிசர்வ் பாருங்க இது. ஸோ வந்து 2025ல் உள்ள கோச்சு. ஸோ வந்து புதுசாக இருக்குது. நல்லா வந்துட்டு புது கோச் தான் வந்து நம்ம சப்தகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி தான். நான் வந்து பழசு எதுவும் கொடுத்துருவாங்களோ, நம்ம நீலகிரிக்கு அவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான வண்டி நீலகிரி, அந்த வண்டிக்கே வந்துட்டு பழசை கொடுத்தாங்க. ஸோ வந்து எப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்தேன். பட் ஓகே, சாட்டிஸ்ஃபைடுங்க. புது கோச் தான். அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏசி சேர் காரும் வந்து உங்களுக்கு 2025ல் உள்ள கோச் தான். அதுவுமே வந்து சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம போயிட்டு செகண்ட் செட்டிங்கை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி இருக்கிற அன்ரிசெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லோக்கோ பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸோடைய அந்த எல்ஹெச்பி கோச்சுடைய ஃபுல் கோச்சையுமே நம்ம வந்து எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்எல்ஆர்டி இருக்குங்க. உங்களுக்கு வந்து லோக்கோக்கு அடுத்தபடியாக இது வந்து திவ்யாஞ்சன் கோச்சாவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உள்ளெல்லாம் இன்னும் லைட்லாம் எதுவுமே ஆன் பண்ணல மக்களே. லோக்கோ வந்து என்ன லோக்கோ வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேப் 7 வந்துச்சுன்னா சும்மா கெத்தாக இருக்கும் நம்ம சப்தகிரி அப்படியே வந்து புல் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஆனால் இன்னொரு அப்டேட்டு, உங்களுக்கு வேப் 4க்குமே இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 130 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. நம்ம எல்ஹெச்பி தானே 130 போகிறாங்களான்னு பார்க்கலாம். இந்த சப்தகிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ரேக் ஷேரிங் பார்த்துட்டிங்கன்னா அதே திருப்பதி வரக்கூடிய வண்டி கூட ரேக் ஷேரிங் உங்களுக்கு வந்துட்டு திருப்பதி எக்ஸ்பிரஸாக வருங்க. இப்போ வந்து சப்தகிரியாக போயிட்டு திரும்பி வரும்போது திருப்பதி எக்ஸ்பிரஸாக வரும். அதுக்கப்புறம் வந்து இங்கிருந்து போகும்போது உங்களுக்கு வந்து திருப்பதி எக்ஸ்பிரஸாக மறுபடியும் போயிட்டு மத்தியானம் அங்கேருந்து ரிட்டன் கிளம்பும்போது மறுபடியும் சப்தகிரியாக கிளம்பி வரும். இதுதான் இந்த வண்டிக்கான ரேக் ஷேரிங் மக்களே. போர்டுலாம் நல்லா புதுசாக வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து அரக்கோணம் சைடுடைய வேப் 4 வந்து நமக்கு லிங்க் பண்ணியிருக்காங்களா. ஆனால் வந்து ரேணிகுண்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து லோக்கோ ரிவர்சல் நடக்குங்க. ஆனால் அந்த லோக்கோ ரிவர்சல் எப்படி நடக்கும்னா உங்களுக்கு வந்து இந்த லோகோவை கழட்ட மாட்டாங்க. பின்னாடி வந்து ஒரு பேங்கர் அட்டாச் பண்ணிடுவாங்க. ஏன்னா டைம் வந்து மிச்சம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா திருப்பதி போயிட்டு இந்த வண்டி உடனே வந்து அடுத்து ரிட்டர்ன் கிளம்புங்க திருப்பதி எக்ஸ்பிரஸா. ஸோ வந்து பார்த்துக்கோங்க நமக்கான லோகோ வேப் 4. சீரியஸ்லி ஒரு ஏர்லி மார்னிங்கில் அப்படியே மழை பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே நமக்கு தூரிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அப்படியே நம்மளுடைய இனாகரல் எல்ஹெச்பி இனாகரல் ஜேர்னியை நம்ம அப்படியே நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே.
ஸோ அப்படியே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்மளுடைய கோச்சோட இன்டீரியர் நமக்கு என்ன சீட் கிடச்சிருக்கு எல்லாமே பார்ப்போங்க. நம்ம அப்படியே நம்ம கோச் கிட்ட வந்தாச்சுங்க. நமக்கான கோச் வந்து இதோ D3 தான் இன்றைக்கி வந்து நம்ம கிடச்சிருக்கு. D3ல் அப்படியே உள்ளே போயிட்டு இன்டீரியர் பார்த்துடலாம், எக்ஸ்டீரியர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு 25 மேனுஃபேக்சரிங் கோச் தான். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. புத்தம்புது சப்தகிரி LHPயில் உள்ளே போவோம். உள்ளே வந்து நம்ம வந்தோன்னா நம்மளுடைய இன்டீரியர் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மல் நம்ம இன்டர்சிட்டி, கோவை, வைகை எல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே செகண்ட் சீட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் இருக்கிற மாதிரி சீட் தான் கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் என்ன கொஞ்சம் உட்காந்துட்டு போகிறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஒன்றும் லாங் ஜேர்னிலாம் கிடையாது. இல்லை உங்களுக்கு சப்தகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னி தான். அதனால் வந்துட்டு ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நல்ல லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க. இது வந்து சீரியஸ்லி வந்து 31st சீட்டு இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்க சீட்டு. ரிவர்ஸ் டைரக்ஷனில் ட்ராக் சைடு வந்து விழுந்துருக்குங்க. ஆக்சுவலாக வந்து புது கோச் எல்லாமே அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு டஸ்ட்பின்லேருந்து உங்களுக்கு வாஷ் பேஷன்லேருந்து எல்லாமே வந்து பக்கா க்ளீனாக இருக்குது. இது இப்படியே லாஸ்ட் வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. உங்களுக்கு தண்ணியை பொறுத்த வரைக்கும் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிடும். அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம டாய்லெட்டில் வந்துருக்கோங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது சீரியஸ்லி நீட்டாகவே இருக்குது. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஏர் ஃப்ரெஷ்னர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு எப்போ போல ஃப்ளஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்குது. இங்கே வந்து கை பிடிச்சிக்கிறதுக்கு இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இங்கே பைப் இருக்குது. அங்கே வந்து சோப் டிஸ்பென்சர் இருக்குது. எல்லாமே வந்து பக்கா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கீழேயுமே ஒரு நல்ல மேட் மாதிரி விரிச்சிருக்காங்க, மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் செம்ம க்ளீனாக நீட்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து லோவாக பேசுகிற மாதிரி இருக்கலாம். என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு வந்து காஃப் இருக்குது. ஸோ வந்து சத்தமாக பேசினேன் அப்படின்னா இருமல் வந்து வருது. அதனால தான் நான் மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். விசில் அடிச்சாச்சுங்க, பின்னாடி விசில் அடிச்சுட்டாங்க. ஸோ வந்து சிக்னல் நம்ம கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே கோச்சில் போய் ஏறிடலாம். 5 நிமிஷம் டிலே ஆயிடுச்சுங்க வண்டி இங்கேருந்து கிளம்புறதுக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு மேங்களூர் மெயில் வந்து அரைவ் ஆயிருக்கு. அது அரைவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்னல் கிளியரன்ஸ் ஆகி நம்ம வந்து இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 7லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோங்க. நம்மளுடைய சப்தகிரி தன்னுடைய முதல் LHP பயணத்தை சென்னை சென்ட்ரல்லேருந்து தொடங்கியாச்சு மக்களே. ஸோ பார்க்கலாங்க. நான் அந்த 1:30 போகுமான்னு சொல்லி ஈகர்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேப் 4க்கு 1:30ன்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு வந்து நேற்றுலேருந்து 1:30 ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் 1:30 கொடுக்குறாங்களா இல்லையா என்னன்ட்டு. இன்னொன்று உங்களுக்கு கூட்டத்தை பார்த்துக்கோங்க. சென்னை சென்ட்ரலில் உங்களுக்கு ஏறிக்கக்கூடிய கூட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% வண்டி வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஹால்ட் நிறையா இருக்குது. அம்பத்தூர் இருக்குது, திருவள்ளூர் இருக்குது, உங்களுக்கு வந்து அரக்கோணம் இருக்குது, திருத்தணி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏகாம்பரம், குப்பம், புத்தூர், ரேணிகுண்டா வழியாக உங்களுக்கு வந்து திருப்பதி போய் ரீச் ஆகும். இதான் வந்து இந்த வண்டிக்கான ஹால்ட்டுங்க. ஸோ வந்து ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இன்னும் வாங்கலை. ஏன்னா வந்து திருப்பதியே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்க்கே போய் விட்டுருவாங்க. 9:50க்குலாம் அங்கே ரீச் ஆயிடுவாங்க. ஸோ பார்க்கலாம். அங்கே போயிட்டு சாப்பிட்டுனாலும் சொல்லிட்டு எதுவும் வாங்கலை. ஸோ கைஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. ட்ராக்கில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து குப்பைலாம் போடாதீங்க. அங்கே பாருங்கள் அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரெயினுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து டஸ்ட்பின் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே போடுங்க. அப்படின்னா ஸ்டேஷனில் வந்து வண்டி நிற்கும் போது அங்கே வந்து உங்களுக்கு டஸ்ட்பின் இருக்கும், நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே கூட போய் போட்டுக்கலாம். இப்போ வந்து உள்ள அரைவாயிட்டு இருக்கிறது ஐ திங்க் நீலகிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சப்தகிரி தன்னுடைய LHP பயணத்தில் ஃபஸ்ட்டு சந்திக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீலகிரி அதிவேக விரைவு வண்டி. எஸ், அதே வண்டி தான் நமக்கு நீலகிரி தான் வருது. நீலகிரி நினைப்பான் நான் எவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜஸ் வண்டி, எனக்கு பழைய கோச்சை கொடுத்துட்டு உனக்கு புது கோச்சை கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க இடத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வாவ், சா என்ன சத்தம் பாருங்க. மேலே கிளைமேட்டை பாருங்கள். நைட்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கும் போலங்க சென்னையில். அப்படியே செம்ம மழை பெய்யும் போல். மேகம்லாம் நல்லா கருமேகமாக தான் இருக்குது. அப்பா மாற்றி மாற்றி ஹார்ன் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம வந்து கிராஸ் பண்ணக்கூடியது நம்மளுடைய நவஜீவன். ஸோ வந்து அந்த வண்டி தான் நம்ம வந்து இப்போ கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 வண்டி நின்றுட்டு இருக்குதுங்க. ஒன்று வந்து நம்ம காவேரி எக்ஸ்பிரஸ், இன்னொன்று லெஜெண்டரி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். ரெண்டுமே வந்து பேசின் பிரிட்ஜில் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுருக்காப்புல. அதாவது மக்களே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்ட் ரூம் ஏறி பார்த்தோம், புத்தம் புதுசாக இருக்குது, இது இப்படியே வந்து மெயின்டைன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ளே ஒரு தாட் இருக்குது சீரியஸ்லி. ஸோ எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளஷ் பண்ணிடுங்க. உள்ளுக்குள்ளே தேவையில்லாத குப்பைகள் போட்டு நம்ம வண்டியை வந்து அசுத்தம் பண்ணாதீங்க. இதே மாதிரி புத்தம்போது வண்டியாக ஓடினா எப்போவுமே நல்லா இருக்குங்க. நம்ம வந்து நல்லா ஹைஜீனாகவே நம்ம ட்ராவல் பண்ணலாம்.
ஸ்பீடு வந்து 130 போவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து இப்போ வரைக்கும் 110 தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எங்கேயாச்சும் வந்து 130 ஆக்குறாங்கன்னு. அரக்கோணம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. எங்கேயா லைட்டாக 130 ஒரு சின்ன செக்ஷனில் போனால் கூட அதை என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுடைய முதல் ஹால்ட்டான அம்பத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஒரு பேரல் அரைவல் சரி ஒரு லோக்கல் ட்ரெயினுமே அரைவ் ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியில் வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து 85 ரூபா ஆகுங்க. ஆனால் நம்ம தட்கலில் போட்டனால 95, யூபிஐ சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 105 ரூபா ஆச்சு. இதே நீங்கள் அன்ரிசர்வில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் வந்து 70 ரூபா. எக்ஸ்பிரஸ் சார்ஜ் தான் கால் பண்ணுவாங்க. இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கிடையாது, நார்மல் எக்ஸ்பிரஸ் வண்டி தான். ஆனால் 70 ரூபா உங்களுக்கு வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி போகிறதுக்கு. ஏசி சேர் கார் இருக்குல்ல, அந்த ஒரு கோச் C1 அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா 300 ரூபா ஆகுங்க ஒரு ஆளுக்கு. அது மொரட்டு ஆளாக ஓடிக்கிட்டு இருக்கான் திடீர்னு அப்படின்னு பார்த்தோம்னா மங்களூர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. அந்த வண்டி தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிச்சு. இப்போ வந்து திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். வண்டி ஸ்பீடு வந்து 110 தாங்க போகிறாங்க, 130 போகல. இது வரைக்கும் போகலன்னா இதுக்கப்புறமும் போகிறதுக்கு சான்ஸ் வந்து கம்மி தான். புட்லூர் லேக்காமா அப்படியே தண்ணி பார்த்தீங்கன்னா தழும்பு இருக்குது. இன்னும் மழை நல்லா ஹெவியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைஞ்சிருங்க. ஆனால் கிளைமேட்டு வெறித்தனமாக இருக்குது மக்கள். சீரியஸ்லி சிடி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அம்பத்தூர் வந்து சொல்லுங்க. அப்போயே வந்து டிக்கெட்லாம் வந்து செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ திருவள்ளூர் நம்ம வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் வந்து போட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் அப்பவுமே கிளியர் பண்ணி விட்டார் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன் கோச் காம்போசிஷன் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு இங்கிருந்தே நீங்கள் அன்ரிசர்வ் நீங்கள் மாறினா கூட மாறிக்கலாம். சிக்னல் போட்டாச்சுங்க வந்தோன்னே. திருவள்ளூரில் உங்களுக்கு வந்துட்டு முன்னாடி கூட்டம் அன்ரிசர்வ் இருக்கனால அங்கே தான் வந்து நிறைய பேர் ஏறினாங்க. இங்கே நம்ம கோச்செல்லாம் பெருசாக யாரும் ஏறல. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சப்தகிரி வாரத்தில் எல்லா நாளுமே ரன் ஆகக்கூடிய ஒரு வண்டி மக்களே. ஸோ வந்து செம்ம டிமாண்டிங்காக என்றைக்குமே ஓடக்கூடிய வண்டி. அதை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த வண்டி வந்து புதுசாக வந்து எல்எஸ்சியை மாற்றிருக்காங்களே தவிர இதில் வந்து பேண்ட்ரி கார்லாம் வந்து எதுவும் ஆட் பண்ணல. அதனால பிரேக்ஃபாஸ்ட்லாம் நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னையில் ஆர்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரேணிகுண்டா அப்படின்னா திருப்பதி, இந்த 3 ஸ்டேஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கோச்சில் இருந்து இப்போ வந்து பக்கத்து கோச் போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடைச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே போட்டிருக்காங்க புல் டு ஓப்பன். இது ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோச் வந்து ஓப்பன் ஆயிருங்க. ஸோ வந்து இது மூலமாக நீங்கள் அந்த சைடு போய்க்கலாம். கைஸ் இதான் வந்து உங்களுக்கு சப்தகிரியோட ஓல்டு ரேக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சிசி இருந்துச்சு. இங்கே வந்து சேர் கார்லாம் லைனாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்தகிரியோட ஐசிஎஃப்மே நம்ம போட்டிருந்தோம். ஸோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் பாருங்கள். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எல்ஹெச்பி ஐசிஎஃப்யும். இப்போ வந்து நம்ம வந்து அரக்கோணம் ஜங்ஷனுக்குள்ளே வந்து நம்ம அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே லைன் ஃபுல்லாக அந்த சைட் சேஞ்ச் ஆகும். நமக்கு வந்து திருப்பதி லைன் எடுக்கிறதுக்கு. ஸோ ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். மேபி வந்து க்ரௌட் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டு இறங்க போகிறாரு அரக்கோணத்தில். டிக்கெட்டுக்கு வெயிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயிட்டிங் போச்சுங்க. 100-150 வெயிட்டிங் போச்சு செகண்ட் சிட்டிங்க்கு. பட் வந்து நான் நினச்சேன் ரொம்ப ஓவர் ஜாம் பேக்டாக போகும் உங்களுக்கு செகண்ட் சிட்டிங் எல்லாமே அப்படின்னு மாதிரி நினச்சேன். பட் வந்து அந்தளவுக்குலாம் கூட்டம் வந்து இல்லைங்க. ஸோ வண்டி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகே சிக்னல் கிளியர் ஆகிடுச்சுங்க. அப்படியே உள்ளே போய் ஏறிடுவோம். உங்களுக்கு வந்துட்டு இப்போ தாங்க வந்து அரக்கோணம் வந்ததுக்கப்புறம் வந்து வித்துட்டு வரக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஃப்டர் அரக்கோணம் பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சில் இருக்க கூட்டத்தை பார்த்துக்கோங்க. கோச்லாம் வந்துட்டு அங்கங்கே சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஏன் வெயிட்டிங்கில் அவ்வளோ காட்டுச்சுன்னு சீரியஸாக தெரில இது வரைக்கும். முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணி ஸ்டாப் வந்து நம்ம வரப்போகிறோம். உள்ளே வந்து அப்படியே மெதுவாக அரைவாயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த கோபுரம் வியூ காட்டலாம் நினச்சேங்க. பட் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். திருத்தணி வந்திருக்கோங்க. கூட்டம் வந்து பெருசாக இருந்த மாதிரியே இல்லை. எனக்கு என்னமோ எல்லா மக்களும் ஒரே மாதிரி மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து கொஞ்சம் வந்து வெறிச்சோடு தாங்க இருக்கு. நான் வந்து இது எதிர்பார்க்கல. ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன். அன்ரிசர்வ் கோச்சஸ்மே வந்துட்டு பெரிய கூட்டம்லாம் வந்து ஏறின மாதிரி தெரிலங்க.
திருத்தணி எப்போ கிராஸ் பண்ணாலும் எனக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறுபடை ட்ரிப்புங்க. நம்ம வந்து ட்ரெயின்லேயே வந்து அறுபடை முருகர் கோயிலுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். அதான் வந்து எனக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது. அறுபடை முருகன் கோயிலையும் நம்ம வந்து ட்ரெயினில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். பார்க்கலாம், டைம் இருக்கும்போது பார்த்துருங்க. கைஸ், கண்ணுக்கு அவ்வளவு அருமையான காட்சிங்க காலையில். வாவ், என்ன ஒரு கேர்வ். நம்ம வாளையார் காட் செக்ஷன் நல்லா இருக்கும்ல, அதே மாதிரி பின்னாடி மலை, நம்ம ரயில் ஒரு பெரிய கேர்வ், சூப்பராக இருக்குல்ல. ஆந்திராவில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹால்ட்டுங்க ஏகாம்பரக்குப்பம் வந்திருக்கோம். இங்கே வந்து அந்த சைடு ஒரு கீழே ஒரு ட்ராக் போகுது பாருங்களேன். இங்கே வந்து இப்போ கிராசிங் போனால் எப்படி இருக்கும், செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏகாம்பரக்குப்பம் தாண்டி இப்போ வந்து 2 சைடுமே வந்து ஃபுல்லாக பாறையால் ஆக்குபை பண்ணி ஒரு கணவாய்க்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃபீலு. டவர்லாம் சுத்தமாக கட் ஆகிடுச்சு இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது. வண்டியுமே வந்து நல்லா ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி ஹைட்டான லேண்டாக இருக்கனால அந்த சைடு சிக்னல் தெரியாது இல்லையா ப்ராப்பராக. எங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன், அங்கே அந்த மேட்டில் வச்சுருக்காங்க மக்களே சிக்னல். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரேணிகுண்டா அவுட்டரில் நிற்கிறோம். ஸோ வந்து இது வரைக்கும் வந்து சதர்ன் ரயில்வேஸில் ட்ராவல் பண்ணுறது நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எஸ்சிஆருக்குள்ளே சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்குள்ளே போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா போர்டு வந்து வச்சுருக்காங்க. ரேணிகுண்டாவில் நமக்கான லோக்கோ வந்து பின்னாடி அட்டாச் பண்ணக்கூடிய அங்கே நின்றுட்டு இருக்கு பாருங்கள். அதே அரக்கோணம் வேப் 4 தான். ஸோ வந்து இங்கே என்னென்னா உங்களுக்கு வந்து லோக்கோ வந்து முன்னாடி இருக்கிற லோக்கோவை டீகப்பல்லாம் பண்ண மாட்டாங்க மக்களே, அப்படியே அதே லோக்கோவோடு தான் வரும். ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ வந்து ரேணிகுண்டாலையும் டீபோர்டிங் வந்து நிறைய பேர் வந்து டீபோர்டிங் பண்ணிட்டாங்க மக்களே. போர்டிங்லாம் பெரிய இல்லை, கூட்டம் உள்ளுக்குள்ளே வந்து வண்டி ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. புக் பண்ணதுக்கு நம்ம சீட்டில் உட்காரோன்னு பார்த்தா சீட்லேயே உட்காரல, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே நின்றுட்டு ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. எனக்கு ஒரு டீ. ரேணிகுண்டாவில் லோக்கோ வந்து பேக் சைடு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து இன்னும் 10 நிமிஷம் தாங்க நமக்கு டைம் இருக்குது. திருப்பதி அரைவல் டைமு. ஆன் டைம் போவாங்களே எனக்கு தெரியல. சப்தகிரி தன்னுடைய முதல் LHV பயணத்தை திருப்பதியில் கால் பதிச்சாச்சுங்க. ஸோ வந்து பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோம். ஐ திங்க் ரிட்டர்ன் டைரக்ஷனுக்கு இப்போ போகும்போது நல்ல கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. நிறைய பேர் இருக்காங்க இங்கே பாருங்கள். அப்பா, திருப்பதி வந்து இறங்கியாச்சு மக்களே. கைஸ், ஃபைனலி நம்மளுடைய சப்தகிரி LHV பயணம் வெற்றிகரமாக நம்ம திருப்பதி வந்து நம்ம சேர்ந்தாச்சுங்க. ஜேர்னி சீரியஸ்லி செம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, செம சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். என்ன கொஞ்சம் உடம்பு முடியல, அவ்வளோதான். மற்றபடி vlog வந்து சீரியஸ்லி சூப்பராகவே வந்துச்சுங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய். இப்போ வெளியே போய் அவுட்டர் பேசலாம் நேரம் இல்லைங்க, அதனால இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இந்த மார்னிங் நம்ம சாப்பிடல, ஸோ வந்து உப்புமா வாங்கியிருக்கேன் 50 ரூபாய்க்கு. வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு ரிட்டர்ன் அப்படியே சென்னைக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதான். டாட்டாங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.